Hello aspirants, welcome to the TN Bankers YouTube channel. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா எல்பிஓ ரிசல்ட் நேற்று வந்திருக்கு. இதில் உங்களால் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியலனா கூட நீங்கள் வருத்தப்பட தேவையில்ல. உங்களுக்கு இதை விட ஹாப்பி நியூஸ் காத்துட்ருக்கு. கண்டிப்பாக இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது என்ன ஹாப்பி நியூஸ்னால் திரிசா இல்லைன்னா திவ்யாங்கிற மாதிரி இந்த எல்பிஓ எக்ஸாமை விட உங்களுக்கு பெட்டரான போஸ்டிங்ஸ் அப்கமிங் ரெக்ரூட்மெண்ட்டில் வரப்போகுது. ஓகேங்களா? அது என்னன்னா நிறைய இருக்குது. நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பாருங்கள். என்ஐஏசிஎல் ஏஓ ட்ரீம் ஜாப் இது. ஓகேங்களா? இதை விட ஹையர் சேலரி, ஒர்க் லைஃப் பேலன்ஸ், சாட்டர்டே சண்டே லீவ், எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் இருக்குது. அண்டு உங்களுக்கு முன்னாடியே நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லையா, எஃப்சிஐ அசிஸ்டண்ட் இந்த இயருடைய மிடில் வரப்போகுது. ஓகேங்களா? மூணாவது, நீங்கள் ஆர்பிஐலேருந்து 2 விதமான நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். கிரேட் ஏ அப்படி இல்லைன்னா பி, இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அசிஸ்டண்ட். இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் இப்போ யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கிளியர் பண்ணிட்டு போயிருந்தால் அப்பியர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் ஹை காம்படிஷன் எக்ஸாமாக இருந்தாலும் எல்பிஓலே சில நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதை கம்பேரிட்டிவ்லி இதில் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அதிகம். உள்ளே போனால் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் உங்களுக்கு. புரியுதுங்களா? அதனால் நீங்கள் அந்த எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். அதில் என்ன தப்பு பண்ணணும்னு அனலைஸ் பண்ணிடலாம். ஆனால் இந்த எக்ஸாம் டார்கெட் பண்ணுங்கள். இதுக்கு எப்படி நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். பர்டிகுலராக என்ஐஎஸ்எல் ஏஓக்கெல்லாம் ரீசனிங்லேயும் ஆப்டிடியூட்லேயும் ஹை மார்க் எடுக்கணும். எக்ஸாம் கஷ்டமாகவே இருக்காது, மாடரேட்டாக இருக்கும், அப்ரோச்சபிளாக இருக்கும். கான்செப்ட் நல்லா தெரிஞ்சால் போதும். கிராக் பண்ணவே முடியாத அளவுக்கு கொஸ்டின் என்ஐஎஸ்எல் ஏஓவில் வரவே வராது. அப்ரோச்சபிளாக இருக்கும். நமக்கு தேவை ஸ்பீடு, கான்செப்டு, அக்யூரசி. இந்த 3லையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் இந்த 3 ஜாப்பையும் தட்டி தூக்கிடலாம். இந்த 3 ஜாப்பில் எதுக்கு போனாலும் நீங்கள் செட்டில், லைஃப் ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக ஒரு நல்ல சேலரியோட என்ஜாய் பண்ணலாம். ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டுக்கு, எஃப்சி அசிஸ்டண்ட்டுக்கும் சேலரி இதை விட கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் மூலிமா அந்த சேலரி நீங்கள் மீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? எகெயின் எல்பிஓ வந்துங்களா உங்களுக்கு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா எல்பிஓவும் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா எல்பிஓ எக்ஸாமும் அண்டு உங்களுக்கு கனரா பேங்க் எல்பிஓவும் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. இன்னும் அந்த ரெக்ரூட்மெண்ட் வரப்போகுது. இதில் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா எல்பிஓ வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்ற மாதிரி நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன். ஓகே சார், நான் ரொம்ப பிகினர், நான் உடனே கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆஸ்பென்ட்ஸுக்கும் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. ஐடிபிஐயில் பிஜிடிஎஃப் இல்லாமல் சாதா ஜாம் இருக்கு இல்லையா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ இன்டர்வியூ நடந்துட்டுருக்கு இல்லையா, அந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஓகேங்களா? பிஜிடிஎஃப் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அப்பியர் பண்ணி பாஸ் பண்ணி கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாயின் பண்ணலாமா வேணாமனு நம்ம ஃபியூச்சரில் டிஸ்கஸ் பண்ணலாம். அப்ளை பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ஆல்ரெடி இருக்குது. அதை விட்டுட்டு நான் இதுக்கு போங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கிளியர் பண்ணால் ஐடிபிஐ ஜாமோட நல்ல வேலை. ஓகேவா? அண்ட் இதெல்லாம் தாண்டி நம்ம இன்னும் ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் ரிசல்ட் இருக்குது. ஐபிபிஎஸ் பிஓ இன்டர்வியூ ஆனுக்கு உங்களுக்கு ரிசல்ட் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த எக்ஸாமும் கிராக் பண்ண வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ சான்சஸ் இன்னும் நம்ம கையில் பெண்டிங் இருக்குது. இதெல்லாம் முடிஞ்ச உடனே திரிசா இல்லைன்னா திவ்யா இல்லைன்னா நயன்தரான்ற மாதிரி நமக்கு அடுத்த வருஷம் ஆர்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் ஜூன் மாதம் வந்துடும். எப்படி அல்வா மாதிரி உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க எக்ஸாம் இந்த வருஷம் அப்படின்னா 4 எக்ஸாமுக்கு மெயின்ஸ் 4 மாதம் குறைஞ்சது. ஒவ்வொரு மெயின்ஸுக்கும் நம்ம ஒவ்வொரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ், அதாவது ஒரு மெயின்ஸ் டு இன்னொரு மெயின்ஸ் படிக்க குறைஞ்சது 1 மாதம் 28லேருந்து 40 வரையும் டைம் இருக்குது. தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஆர்ஆர்பி பிஓ தனியாக, ஆர்ஆர்பி கிளர்க் தனியாக, உங்களுக்கு ஐபிபிஎஸ் பிஓ தனியாக, ஐபிபிஎஸ் கிளர்க் தனியாக. அதனால் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம முன்னாடி இருக்கும்போது வருத்தப்பட தேவையில்ல. என்ன நீங்கள் மிஸ்டேக் பண்ணீங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி ஷிஃப்ட்டு. நான் எந்த ஒரு ப்ராக்டிஸும் பண்ணிட்டு போகல. சேனல் ஒர்க், பிஸ்னஸ் 2 மட்டும் பார்த்துட்டு எனக்கு கான்செப்ட் தெரியும்.
அதை மட்டும் உங்களுக்கு கிளாஸ் எடுத்ததோட சரி. ரீசனிங்கில் நான் அதுக்கு முன்னாடி ஆஸ்பிரண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ரீசனிங்கில் என்னால் 42 அட்டம்ப்ட்ஸ் தான் கொடுக்க முடிஞ்சது. ஏன்னா ஒரு பசிலில் டைம் கன்சியூம் ஆகிடுச்சு. ஒரு பசிலில் உட்காந்துட்டோம் வித்தவுட் ப்ராக்டிஸ் போனதுனால. அண்டு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடில் 33 தான் என்னால் போட முடிஞ்சிச்சு. 35 அவுட் ஆஃப் 35 போட்டிருக்க வேண்டிய இல்லை 33 டீசன்ட் தான். ரீசனிங்கில் 42 கம்மி அட்டம் 45 அவுட் ஆஃப் 45 போட்டிருக்கணும். ஏன்னா நான் ஒரு 7-8 நிமிஷம் வேஸ்ட் பண்ணியும் என்னால் 42 அச்சீவபிள். என்னோடது ஈஸி ஷிஃப்ட்டு. அப்போ நான் இன்னும் என்ன பண்ணியிருந்துருக்கணும்னா சிஏல இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும். டிஸ்கிரிப்டிவ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணல. சும்மா தான் போய் உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துருப்பேன். கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் கிளாஸஸ் நான் உங்களுக்கு எடுத்தேன் இல்லையா, அக்டோபர் மிட் வரை அது வரையும் தான் கரண்ட் அஃபேர்ஸை படிச்சுட்டு போனேன். அதுக்கப்புறம் நான் படிக்கல. ஃபுல்லாக சேனல் ஒர்க்கையும் பிஸ்னஸை மட்டும் பார்த்துட்டு நான் சும்மா உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கறதுக்காக மட்டும்தான் நான் போய் இதை அட்டன் பண்ணேன். அப்படி இருந்தும் நான் ரீசனிங்கில் 42 ஆப்டிடியூட் 33 கொடுத்துருக்கேன். இதில் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக அதிகமாக கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய அட்டம்ப்டை எடுத்து எங்கே நீங்கள் லேக் ஆனீங்க, எதனால் லேக் ஆனீங்க, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணால் இந்த 3 ஜாப்பில் ஏதாச்சும் ஒன்று தட்டி தூக்குனீங்களன்னா உங்களோட கொடுத்து வச்சுங்க, வேறு யாரும் கிடையாது. ஓகேங்களா? நல்ல ஒர்க் லைஃப் பேலன்ஸ். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் கண்டென்ட்டில் பார்க்கலாம். இன்னும் அது வேறு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எஸ்பிஐ கிளர்க் ஃபிலிம்ஸில் நிறைய பேர் நீங்கள் கிளியர் ஆவீங்க. அதுவும் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி. புரிஞ்சுதுங்களா? அப்கமிங் ரெக்ரூட்மெண்ட்ஸ் இருக்குது. எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் நம்ம கையில் இருக்குது. ஐபிபிஎஸ் கிளர்க் ரிசல்ட் வெயிட்டிங்கில் இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட்ஸ் உங்களுக்கு நிறைய வரப்போகுது. தாராளமாக நீங்கள் ப்ரிப்பரேஷனை கண்டினியூ வருங்க. சிஏ மட்டும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த எக்ஸாம் வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம கூடயே ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி ரெகுலேட்டரி எக்ஸாம்லேயே போஸ்ட்லேயே சூப்பராக ஒரு எக்ஸாமை தட்டி தூக்கிடலாம். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். தேங்க்யூ.